இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. 3 சீசனுக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுவும் நம்ம இந்திய சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய பல நோய்களை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், விழிப்புணர்வை கூட்டிகிட்டு இருக்கோம். ஆமா, இன்றைய சீசன், அதாவது இந்த சீசனை தொடக்கி வைக்க போகும் அந்த டாபிக் என்ன அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். ஷாமினி, உட்காருங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. கேள்வியா? என்ன கேள்வி? அதாவது பெற்றோர்களுக்கு, குறிப்பா தாய்மார்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? அவங்கள தவிர்த்து என்ன ரொம்ப முக்கியம்? புருஷன் வேலை முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு வர்றது. ஐயோ, இந்த புருஷன்மார்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கம்மா. அதை விட அவங்களுக்கு என்ன முக்கியம்? புருஷன்களை விடுங்க. பணம் சம்பாதிக்கிறது, அப்பதானே பிடிச்ச விஷயங்களை வாங்க முடியும். ஐயோ, டாபிக்கே வர மாட்டேங்கிறீங்களே. தாய்மார்கள், அவங்க தாய்மார்கள்னா அவங்க ஏன் தாய்மார்கள்? பிள்ளைகள் 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 ரொம்ப முக்கியம். ஒரு வழியா சேர்ந்து இருக்கீங்க. அதாவது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, நாளுக்கு நாள் புதிய கிருமிகள், புதிய நோய்கள் பிள்ளைகளை பாதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது சமீப காலமா இந்த கை கால் வாய்ப்பு நோய், அதாவது HFMD, ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் பிள்ளைகளிடையே அதிகமா பரவக்கூடிய ஒரு நோயா இருக்கு. அதுவும் பள்ளிகள்ல தான் இது அதிகமா பரவுதான். பெற்றோர்களுக்கு, ரசிகர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு மருத்துவர் வராங்க, நம்மளோட சேர்ந்து பேசுறதுக்கு கலைஞர்கள் வராங்க. இது உங்களுக்காக விக்னேஷ் மற்றும் நிஷா குமார். வாருங்கள் வாருங்கள். வணக்கம். அதாவது இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ், இத பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? அதோ இருவருமே இளம் பெற்றோர். நிச்சயம் இதோட அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சா இல்ல வரப்போகுதா? எனக்கு இன்னும் வரல. எனக்கு என்னோட டாட்டருக்கு 2 வயசு. ஒரு ஃபியூ மந்த்ஸ் ago அவங்களுக்கு இந்த நோய் வந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, நானும் என் மனைவியும் ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ பிள்ளைக்கு வந்தப்போ என்ன அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? ஒண்ணுமே தெரியல. நைட் பால் கொடுக்கறப்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. ஸோ சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏன்னா நினைக்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப அது ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கிரைங் தான் அன்கண்ட்ரோலபிள், அந்த ஹிஸ்டரிக்கல் கிரைங் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அழுவ ஆரம்பிச்சாங்க. இப்ப 2 வயசு அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா இப்ப நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இது அதிகமா பள்ளிகள்ல தான் பரவுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க பிளே குரூப் அந்த மாதிரி ஏதாவது பள்ளிக்கு போறாங்களா? இதுல என்ன சுவாரஸ்யம்னா, என் டாட்டர் எந்த ஸ்கூல்லயும் நான் சேர்க்கல. என்ன சொல்றீங்க? அது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஓ, பள்ளிக்கூடத்துலதான் பரவுதுன்னு நினைச்சிட்டு இருந்தா இது எங்க வேணாலும் பரவுது போல இருக்கு. ஆனா இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நிஷா, இப்ப உங்க பிள்ளைக்கு இது வரலன்னு சொன்னீங்க. அது இருக்கணும், அப்படியே இருக்கணும். ஆனா உங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒரு காய்ச்சலோ ஏதோ ஒண்ணு வரும்போது எந்த ஒரு கட்டத்துல இது சரி இது நம்ம சமாளிக்க முடியாது, நம்ம ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும், அந்த கட்டம் எப்ப நீங்க அந்த முடிவு எடுப்பீங்க? நான் ரொம்ப ஒரு ஓவர் காஷியஸான அம்மான்னு சொல்லலாம். லேசா காய்ச்சல் தான் நான் சொல்லிடுறேன், சத்யா நம்ம கிளினிக் தான் போகணும், இங்க நம்ம 2 பேரும் டாக்டர் இல்ல. எங்கப்பா தாய்மாரா மாறினதுக்கு அப்புறம் இந்த உஷாரான பிஹேவியர் நமக்கு நடக்குது. சரி, HFMD இந்த நோய் வந்தா இதை நம்ம எப்படி எதிர்நோக்கிறது, டாக்டர் கிட்ட எப்போ போய் பார்க்கிறது, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்காங்க டாக்டர் கௌரி. வணக்கம் டாக்டர். அவங்க 2 பேர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமே எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா முதல்ல ஆரம்பத்துல இருந்து வரும். அதாவது இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னா என்ன? சரி, ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்னா இது ஒரு வகையான வைரஸ் கிருமி தொற்று, வைரஸ் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். இது எல்லா வயதினரையும் பாதிக்கலாம். ஆனால் குறிப்பாக நம்ம சிறுவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள தான் இது அதிகமாக பாதிக்கும். ஒரு 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப சுலபமாக மற்றும் விரைவாக பரவக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன் வருவதனால் உங்களுக்கு கைகளில் கால்களில் ரேஷஸ் வரலாம், வாயில் புண் வரலாம். அதுக்காக தான் அதோடைய பேர் ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ், கை கால் வாய் புண் நோய்னு சொல்லுவோம். ஸோ எதனால இந்த நோய் வருது டாக்டர்? இந்த நோய் வருவதற்கான காரணம் 2 வகையான வைரஸ் கிருமிகள். என்ட்ரோவைரஸ் 71 சொல்லுவோம். இன்னொரு வைரஸோடைய பேர் காக்சாக்கி A16 சொல்லுவோம். இந்த வைரஸ் வகைகளினால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரும்.
ஆனா இந்த வைரஸ் எங்க இருந்து வருது? அதாவது சாப்பிடுற உணவுல இருந்தா இல்ல நம்மள சுற்றி இருக்கிற காற்றுல இருந்தா இங்க இருந்தும் ஏன்னா இப்ப நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன், அதாவது பள்ளிகள்ல தான் இது அதிகமா பிள்ளைகளிடையே பரவுதுன்னு. ஆனா இப்ப விக்னேஷ் சொன்னாரு அவங்க அவருடைய மகள் வந்து இன்னும் பள்ளிக்கே போகல, வீட்டுல தான் இருக்காங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? என் மகளுக்கும் முதல்ல வந்து HFMD வரும்போதும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. எல்லாரும் உடனே என்ன திரும்பி பார்த்தாங்க, நீ தான் எடுத்துட்டு வந்திருப்ப. அது வந்து ரொம்ப உண்மை. ஏன்னா நம்ம வெளியே போறோம் இல்லையா, வெளியே போகும்போது நம்ம கைகளில் வந்து இந்த கிருமி ஒட்டிக்கலாம் சர்ஃபேசஸ்லேருந்து. ஸோ அது வந்து நம்ம வீட்டுக்கு அந்த கிருமியை எடுத்துட்டு வரலாம். ஒழுங்கா கை கழுவாது போது நம்ம வந்து பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கிருமி வரலாம். சில சமயம் வந்து கை குழந்தையா இருக்கலாம் இல்லையா, ஆனா வந்து வீட்டிலேயே இருந்தா கூட நம்ம சில சமயம் வந்து பிளே கிரவுண்ட் விளையாட்டு தளத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகலாம். இல்லை வந்து லிஃப்ட்ல கூட ஒரு பொத்தான அவங்க அமுக்குனாலே அந்த அந்த சர்ஃபேஸ்ல உள்ள இன்ஃபெக்ஷன் பிள்ளைங்களுக்கு வரலாம். இன்னொரு விஷயம் அவர் சொன்னார் இல்லையா, அறிகுறியே தெரியல. ஆமா. அப்ப என்ன அறிகுறி? ஒரு பெற்றோரா வந்து இதை பார்த்த உடனே ஆஹா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது போல இருக்கு, எப்படி நம்ம உணரலாம், அதை தெரிஞ்சுக்கலாம்? HFMDக்கான வந்து முக்கிய அறிகுறி பார்த்தீங்கன்னா வாய்ப்புண். இந்த வாய்ப்புண் வந்து வாயில் உள்பகுதியில், ஓரத்தில், நாக்குல வரலாம். ஆனா முக்கியமாக தொண்டையில், அடி தொண்டையில வரும். அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நீங்க பாப்பீங்க, ஆசிரியர்கள் வந்து காட்ட சொல்லுவாங்க. அப்படி காட்டினாலும் அடி தொண்டையில இருக்கிற புண்ணு தெரியாது. மருத்துவருக்கு நீங்க அழைச்சிட்டு போனா தான் அவங்க வந்து முழுமையா சோதிச்சு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க இருக்குதா இல்லையான்னு. இந்த டங் டிப்ரெஸர் இருக்கு இல்லையா, அந்த குச்சி வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் பார்க்கணும் இருக்குதா. இனிமே நம்மளும் வாங்கி வச்சுப்போம். இல்ல டாக்டர், கண்ணுக்கு தெரிகிற அறிகுறியை கவனிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது தொண்டைக்கு அடியில இருக்குன்றீங்க. சோ நம்ம வந்து வீட்டுல இருந்தபடி இது எப்படி நம்ம அந்த அறிகுறியை நம்ம செக் பண்றது? ஸோ இது வந்து வாயில வர வாய்ப்புண், தொண்டையில வர புண்ணு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கே தெரியும். ஒரு அல்சர் வந்தாலே நம்ம எவ்வளோ அவதிப்படுவோம்னு. பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அல்சர்ஸ் இருக்கும்போது, சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க சொல்ல முடியாது. ஸோ அவங்க ரொம்ப அழுவாங்க. பால் குடிக்கிறது, தண்ணீர் குடிக்கிறதெல்லாம் வந்து உணவு உண்ணுவதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. விழுங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வலி ஏற்படும். ஸோ ஆர்வமாக இருப்பாங்க, குடிப்பாங்க, குடிச்சிட்டு விழுங்கிட்டு பிறகு அழுவாங்க. ஸோ அது வந்து ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்க்கு முன்பகுதியில் வர அல்சர்ஸை நீங்கள் வந்து வருதுன்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு சுலபம். ஸோ அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் வரலாம், நீங்கள் மருத்துவரை வந்து போய் பார்க்கலாம். மற்ற அறிகுறிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்ச்சல் சில சமயங்களில் வந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகலாம். அடுத்த அறிகுறி வந்து பார்க்கறதுக்கு சுலபமாக இருக்கும். கைகளில், கால்களில் வரக்கூடிய கொப்பளங்கள், ரேஷஸ், சில சமயம் பிளிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கும், சில சமயம் பூச்சிக்கடி மாதிரி கூட இருக்கலாம். எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா அறிகுறிகளும் வருவதில்லை. அடுத்ததாக எல்லா அறிகுறிகளும் ஒரே நேரத்தில் வராது. இந்த ஆர்டர்ல தான் வரோம்னு சொல்ல முடியாது. எது வருதோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு சந்தேகம் வருதோ உடனே டாக்டர் போயிடும். வர நோயெல்லாம் வந்து இந்த த்ரில்லர் படத்துல வர கொலகார மாதிரியே எப்ப வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த நோயை பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்க இடைவெளியை தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. HFMD இந்த நோயை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் விரிவாக பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இடைவேளைக்கு முன்னாடி வந்து இதுக்கான அறிகுறிகள் என்ன, இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த நோய் நமக்கு வந்திருக்கிறதுனால மற்ற அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? அதாவது வேறு ஏதாவது நோய்கள் பிள்ளைகளுக்கோ நமக்கோ வரக்கூடுமா? மற்ற அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா சளி வரலாம், இருமல் வரலாம், வாந்தி வரலாம், வயிற்றுப்போக்கு, டயரியா அது கூட வரலாம். பொதுவா எப்போதும் நடக்கிற விஷயம் தானே இல்லையா? ஸோ சில சமயம் காய்ச்சலும் வந்து வயிற்றுப்போக்கு வந்துச்சுன்னா பெற்றோர் நினைப்பாங்க இது வந்து ஸ்டமக் ஃப்ளூ, கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ், வேற ஒரு இன்ஃபெக்ஷன் நினைப்பாங்க. ஆனா முழுமையா சோதிச்சு பார்த்தா தான் வாயில புண்ணு இருக்கு, இது HFMDன்னு நமக்கு தெரியும். இல்ல டாக்டர், இப்போ இவங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து எப்போதும் சகஜமா வரக்கூடிய இந்த சளி, இருமல் இல்ல வயிற்றுப்போக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது வந்து பிள்ளைகளுக்கு சகஜமா வர்றதுனால வீட்லயே வந்து மருந்து இருக்கும், டாக்டர் போய் மருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து HFMDன்னு தெரியாத பட்சத்துல அவங்க வீட்டில் இருக்கிற மருந்தை கொடுத்துட்டு சரியாயிரும் அப்படின்னு நம்பிக்கையில ஒரு 2-3 நாள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது இன்னும் மோசமாகுமா? மோசமாகலாம். ஆனா வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து மைல்ட் கண்டிஷன் இருக்கும்போது பெற்றோர்களுக்கு அது தெரியாது.
ஏன்னா இது வந்து தானாகவே குணமாகக்கூடிய ஒரு நோய். ஸோ மைனர் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா, இந்த சமயத்தில் தான் ரொம்ப அதிகமாக பரவும். ஏன்னா வந்து நம்ம நினைப்போம் இது வந்து சரியாயிட்டு, பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளவா சிம்டம்ஸ் இல்லை, பள்ளிக்கு திருப்பியும் அமைச்சிடலான்னு நம்ம நினைப்போம். அப்போ தான் வந்து வாயில் வந்து ஒரு புண் இருந்தால் கூட இது மற்ற பிள்ளைகளுக்கு பரவலாம். ஸோ மைனர் சிம்டம்ஸ் இருக்கும்போது தான் வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு கம்ப்ளேசனாக இருக்கக்கூடாது. ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க தானாகவே இது குணமாகும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கா? ஏன்னா இப்போ வந்து ஷாமினி சொன்ன மாதிரி முதல் 4-5 நாள் வந்து வீட்டில் இருக்கிற மருந்தையே வச்சு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து தானாக குணமாகும். எப்போ அது ரொம்ப செவியர் ஆகுது, எப்போக்குள்ளார இது குணமாகுது? முதல் 3-4 நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காய்ச்சல் வந்து சில சமயம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். 5 நாட்களிலுக்குள்ளே வந்து காய்ச்சல் வந்து சரியாகிடும். ஆனால் வந்து வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வலி கொடுக்குற காலகட்டம் வந்து முதல் 3-4 நாட்கள். அதுக்கு பிறகு வந்து அது ஆறும்போது அந்த பிள்ளைக்கு வந்து அவ்வளவா வலி எடுக்காது. ஸோ அவங்க வந்து தண்ணீரெல்லாம் அருந்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அல்சர்ஸ் ஒன்றும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ தேர் ஸ்டில் இன்ஃபெக்ஷஸ் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ எல்லாம் முழுமையாக ஆறுவதற்கு பொதுவாக 7 நாட்கள்னு சொல்லுவோம். ஆனால் சில பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக நாட்கள் எடுக்கலாம், 14 நாட்கள் கூட எடுக்கலாம். சரி, இப்போ இந்த ஹெண்ட் ஃபுட் மவுத் டிசீஸால பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையோடைய அம்மா அவங்களோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க. சிவிதா 3 வயசு இருக்கும்போது நான் அவங்க ஸ்கூல்லேருந்து நான் பிக்கப் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா நாக்கு ரொம்ப வலிக்குது, தண்ணி குடிக்கும்போது ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியல. அப்போ வீட்டுக்கு போனோன்னு அவங்களுக்கு காய்ச்சல் கூடிட்டு அப்போ தான் நம்ம மருத்துவருக்கு போனோம். மருத்துவர் சொன்னாங்க, ஓகே இது கன்ஃபார்ம் HFMD தான். அவங்க நாக்கடியில் பார்த்தாங்க, புண்ணு எல்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, இன்னும் 2-3 நாளுக்கு கொஞ்சம் மோசமாயிடும், 4-5 நாளைக்கு வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்த நடவடிக்கைகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரூமில் சுத்தம் பண்ணோம். அவங்களோட பெட்ஷீட் எல்லாம் கழுவி, டாய்ஸ்லாம் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி, அப்புறம் ரூமில் வந்து ஸ்ப்ரே போட்டு சானிடைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டோம், யாருமே வராதிங்க, 2-3 நாளைக்கு இந்த நோயை வந்து ஈஸியாக பரவ முடியும், அதான் ஸோ யாருமே வர வேணாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சோன்னா, ஓகே அவங்களோட ஃபுட் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக அதை கழுவிட்டு நம்ம கைகளையும் நல்லா கழுவி நம்ம வச்சுக்கணும். முதல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா, அவங்களால சாப்பிட முடியல. நான் எது கொடுத்தாலும் அவங்க சொன்னாங்க, வலிக்குது அம்மா. அப்புறம் அவங்க மிகவும் பிடித்த உணவு எல்லாம் அவங்க மெதுவாக தான் சாப்பிட்டாங்க, வெளியே போக முடியல. ஸோ வீட்டில் இருந்ததுனால ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, அம்மா ஏன் ப்ளே கிரவுண்ட் போக முடியல, ஸ்கூல் கூட போக முடியாதா அம்மா, அம்மா வீட்டில் தான் இருக்கணும், ஏன்னா இது பரவிடும்னு அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கூட முடியல. ஏன்னா அவங்க 3 வயசு தானே அப்போ. அதுக்கப்புறம் நானும் என்னோட கணவரும் லீவ் எடுத்து வீட்டில் இருந்தோம். கணவர் 2 நாள், நான் 2 நாள் எடுத்து வீட்டிலே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டோம். சமைக்க கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அவங்க என் பக்கத்திலே தான் இருந்தாங்க. ஸோ இந்த HFMDக்கு மருந்து கிடையாது. நம்ம வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டு நம்ம இந்த நடவடிக்கைகள்லாம் ஒழுங்காக எடுத்தால் தான் அது குணமடையும். அது வந்து 4-5 நாள் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம மருத்துவருக்கு சென்று அவங்க மருத்துவர் ஓகே இப்போ HFMD கிளியர்னு சொன்னால் தான் நம்ம ஸ்கூலுக்கே திரும்ப முடியும். ஸோ அதுதான் நம்ம செஞ்சோம். ஸோ இந்த நோயை பற்றி அவங்க நிறைய சொன்னாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய சம்மரியில் சொன்னது வந்து என்னென்னா, இந்த நோயை வந்து குணப்படுத்த முடியாது, நம்மளாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கணும். ஆனால் இதையும் தாண்டி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது HFMDனா இப்படி தான், இதுக்கு இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா விக்னேஷ், நிஷா? சரி, என்னன்னா இதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர், இது வந்து தானாகவே குணமடைகிற ஒரு நோய் தான். ஆனால் இதுக்கு நடுவில் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட முடியாமல் போகுதுல்ல, அந்த டைமில் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னாங்க. ஐஸ்கிரீம் கொடுக்கலாம், இல்லை பாலை கூட ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப கூலிங்காக ஆக்கி கொடுத்தா பேபிக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பண்ணலாமா, இது ரைட்டா? ஸோ முக்கியமான அறிகுறி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அல்சர்ஸ் வந்தால் ரொம்ப வலிக்கும், ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க, டீஹைட்ரேஷன் வந்துடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் வந்து மற்ற வழிகளை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து குளிர்மையான பொருட்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க விழுங்குவதற்கு ஒன்றும் சுலபமாக இருக்கும். சூடான பொருட்களை அவங்க விழுங்கும் போது ஒன்றும் எரியும் அவங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஐஸ் போட்டு கொடுக்கலாம், இல்லை ஃப்ரோசன் ஐஸ்கிரீம் கொடுக்கலாம், ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா ஃப்ரோசன் யோகர்ட் கொடுக்கலாம். இனிப்பான
குளிர்பானங்கள் கூட நம்ம கொடுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த டீஹைட்ரேஷன் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பேசிக்கலி விழுங்குறதுக்கு அவங்களுக்கு சுலபமாக இருக்கணும். அந்த வகையில் சாலிட் ஃபுட் கொடுக்காம மேபி கொஞ்சம் அரைச்சி கொடுக்கலாம், இல்லாட்டினா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். இப்போ ஒரு முறை அந்த குழந்தைக்கு அந்த HFMD வந்துருச்சு அப்படின்னா அவங்க இம்யூனிட்டி அதுக்கு இருக்கா, மறுபடியும் வருமா, எப்படி? ஸோ இந்த HFMD வைரஸ் வந்து 2 வகையான வைரஸ்னால வருதுன்னு சொன்னது. HFMD இன்ஃபெக்ஷன், என்ட்ரோவைரஸ் MT1, காக்ஸாக்கி A16. இதை நான் சொன்ன வைரஸ் வந்து இது 2 வைரஸ்னு இல்லை, இது 2 வைரஸ் குரூப். அதனால இந்த வைரஸ் குரூப் உள்ளே வந்து நிறைய வைரஸ்கள் அடங்கியிருக்கு. நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த மெம்பர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது வேற சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ் இல்லையா, ஸோ மியூட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வைரஸஸ் ஆர் லைக் தட். ஸோ அதனால வந்து ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்காது, பல முறை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து அனுபவசாலி தான். சரி, தொடர்ந்து இந்த HFMD நோயை பத்தி தான் பேச இருக்கோம். இடைவெளியை தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. சில பேருக்கு படுத்தோனே தூக்கம் வந்துடும், ஆனால் ஒரு சில பேருக்கு படுத்தோன்னே ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூக்கம் வரும். நீங்கள் 2வது ரகத்தை சேர்ந்தவங்கன்னா உங்களுக்கு சில டிப்ஸ், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். அது என்னன்னு பார்க்கலாமா? மூச்சை நல்லா இழுங்க. இழுக்கும்போது உங்கள் கால் தசைகளை டைட்டன் பண்ணுங்க. 5 வினாடிகளுக்கு இறுக்கமாக வச்சுட்டு மூச்சை வெளியிடுங்க. அப்படியே கால் தசைகளை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதை 3 முறை செய்யுங்க. அடுத்து மறுபடியும் நல்லா மூச்சை இழுங்க. உங்க வயிறு பகுதியில் இருக்கிற தசைகளை டைட்டன் பண்ணுங்க. 5 வினாடிகளுக்கு தசைகளை இறுக்கமாக வச்சுட்டு மூச்சை வெளியிடுங்க. அதை செய்யும்போது வயிறு தசைகளை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதை 3 முறை செய்யுங்க. இப்போ மூச்சை இழுத்து உங்கள் தோள்கள், கழுத்து, முக தசைகள் எல்லாத்தையும் டைட்டன் பண்ணுங்க. சில வினாடிகளுக்கு அப்புறம் மூச்சை வெளியிடுங்க. தசைகளை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதையும் 3 முறை பண்ணுங்க. உடல்ல உள்ள தசைகள் டைட்டன் பண்ணி ரிலாக்ஸ் ஆகும் பொழுது நம்மளுடைய மைண்ட் நிதானமாகிவிடும். சக்தி கொடுத்த குறிப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்ப விக்னேஷும் நிஷாவும் சின்ன பிள்ளைங்களா மாற போறாங்க. என்ன செய்ய போறாங்க? ரொம்ப சுலபமான விஷயம். இப்ப நம்ம என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு? ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ். அப்படி இருக்கும்போது அந்த கிருமி இந்த பிளே ஏரியால எங்கெங்கெல்லாம் பரவும் அப்படின்னு நீங்க ஒரு யூகம் பண்ணி இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அங்கங்க ஒட்டணும். நீங்க ஒட்டின இடங்கள்லாம் சரியா தவறா அப்படின்றத வந்து நம்ம மருத்துவர் சொல்லுவாங்க. ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் காப்பி அடிக்காம. இப்ப வந்து மதிப்பா எல்லா இடத்துலயும் அவங்க ஒட்டி வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுக்கு தவறு, அதாவது எல்லாத்துலயுமே அதிகமா பரவுமா இல்ல ஒரு சில விஷயங்களை தான் நம்ம குறிப்பா கவனிக்கணுமா? அதெல்லாம் கரெக்டா தான் ஒட்டியிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. என்னது? இம்மாம் பெரிய ஸ்டிக்கர் கொடுத்து ஹோல் அரங்கத்தை கவர் பண்ணிருக்கோம். அரங்கமே. ஏன்னா இந்த வைரஸ் எங்கும் இருக்கும், எதிலும் இருக்கும். பிள்ளைங்க எப்படி விளையாடுவாங்க? டேபிள் மேல மட்டும் தொடுவாங்களா? டேபிள் கீழே தொடுவாங்க, கீழே பிடிப்பாங்க, கிரால் பண்ணுவாங்க, எனி சர்ஃபேசஸ். சொல்லியிருந்தேன் இல்லையா, லிஃப்ட் பொத்தான்ல கூட அந்த வைரஸ் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் மட்டும் இல்லாம எல்லா சர்ஃபேஸ்லயும் இருக்கும். இது வந்து சுத்தப்படுத்துறதுக்கு நீங்க வந்து சில சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுத்தப்படுத்துதல் அப்படின்னு வரும்போது இந்த குஷன், அந்த காட்டன், இந்த மாதிரி மெட்டீரியல்ல பஞ்சு இதெல்லாம் இருக்கும்போது அதை எப்படி சுத்தம் பண்றது? வீசிடுவோம். வீசிட்டு புருஷனை திருப்பி வாங்க சொல்றது. முடிஞ்சா வந்து இதை நம்ம வந்து வாஷிங் மிஷின்ல வச்சு ஹாட் டெம்பரேச்சர்ல போட்டு நம்ம வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா வெயில்ல வந்து காய போடலாம். வைரஸ், இந்த மாதிரி வைரஸ் HFMDயோட வைரஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேசஸ்ல வந்து ஒரு சில நாட்கள் கூட இருக்கலாம். அதுக்கு பிறகு அது வந்து அதுவாகவே போயிடும். ஓகே டாக்டர், இப்போ வந்து இங்கே வந்து இந்த டிஸ்இன்ஃபெக்டன் இருக்கு, துணி இருக்கு. இப்போ நம்ம சர்ஃபேசஸை துடைக்கும் போது, சுத்தப்படுத்தும் போது ஏதாவது கவனத்தில் வச்சுக்கணுமா, இல்லை நம்ம எப்படி வேணாலும் நம்ம அதை சுத்தப்படுத்தலாமா? ஸோ முதல்ல வந்து எந்த கிருமி நாசினி பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வந்து முக்கியம்.
ஸோ முக்கியமாக ஹெச்எஃப்எம்டி வைரஸ் பார்க்கும்போது ஆல்கஹால் மற்றும் ப்ளீச் உள்ள கிருமி நாசினி பொருட்கள் தான் வந்து நல்லா சுத்தமாக வந்து அந்த வைரஸை போக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ப்ளே ஏரியா சுத்தப்படுத்தும் போது அந்த பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லையா? ஸோ அவங்க இல்லாத சமயத்தில் நீங்கள் சுத்தப்படுத்திட்டு விண்டோஸ் எல்லாம் திறந்து வச்சிடலாம், ஃபார் த ஃபியூம்ஸ் டு கோ அவே. இப்போ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா சோப், தண்ணி போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தி தொடச்சிக்கலாம். இல்லை சால் ஃப்ரெண்ட்லி டிஸ்இன்ஃபெக்டனும் இருக்குது, அதை வச்சும் நீங்கள் தொடச்சிக்கலாம். ஓரளவுக்கு அந்த வைரஸ் அந்த சர்ஃபேஸில் இல்லாமல் இருக்கும். ஆனால் இது வைரஸ் வரும்போது தான் செய்யணும் இல்லை தானே டாக்டர்? நம்ம பொதுவாக வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சுத்தம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு வழின்னு கூட சொல்லலாம் இல்லையா? நம்ம வீட்டில் எப்போ செய்யறதுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, வந்து ஒரு தேவை வந்திருக்கு, நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க, நிறைய சிறுவர்கள் வந்துட்டு போயிருக்காங்கன்னா அவங்க போன பிறகு நீங்கள் அந்த ஏரியா வந்து சுத்தப்படுத்தலாம். உங்கள் பிள்ளைக்கு நோய்வாய்ப்பட்ட பிறகு மற்றவர்கள் திருப்பி உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா தூய்மையாக சுத்தப்படுத்தலாம். வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் டைம் இருந்துச்சுன்னா பண்ணுங்க. உங்க பிள்ளைகளோட அறைகளை நீங்க சுத்தப்படுத்துவீங்க விக்னேஷ்? நான் வாரத்துக்கு ஒரு தடவை. ஆமா ஆமா. நிஷா? டெய்லி Daily? எவ்ரிடே ஆமா, இவங்க தான் சொல்லிட்டாங்களே கொஞ்சம் டெய்லி பண்ணுங்க. எவ்ரிடே. ஏன்னா இது வெளியிலேருந்து வர வைரஸ்னால நம்ம வந்து வீட்டு உள்ள வந்து எவ்வளவு சுத்தப்படுத்தினாலும் முழுமையா அதை தவிர்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கலாம். சரி டாக்டர், இப்போ வந்து பொருட்களை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நீங்களே முதல்ல சொன்னீங்க பிள்ளைகள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வரையறை கிடையாது, யார் வேணாலும் போய் கட்டி பிடிச்சிருவாங்க, எதை வேணாலும் தொடுவாங்க. ஸோ இந்த கைகளை கழுவுறது எப்படி சரியா நம்ம செய்யலாம்? ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி தண்ணிக்குள்ள அப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஓடிடுறாங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, அதை விளக்கம் கொடுங்க. அதான் முக்கியமா அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து அவங்க கை உள்ளங்கையில ஒட்டுவாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு கைகள் கழுவுறது வந்து ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அடால்ட்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 7 ஸ்டெப்ஸ் ஹேண்ட் ஹைஜீன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ முதல்ல வந்து உள்ளங்கையை சேர்த்து நீங்களும் சேர்ந்து செய்யலாம். உள்ளங்கையை சேர்த்து கழுவுறது, அதுக்கு பிறகு கைகள் உள்ள மேல் பகுதியை வந்து இப்படி கழுவுறது. ஓகேயா? அதுக்கு பிறகு விரல்களை வந்து இப்படி இன்டர்லாக் பண்ணிட்டு இப்படி கழுவுறது. அதாவது இந்த விரல்களுக்கு இடையில இப்போ நம்ம கட்டை விரல் மறந்துட்டோம் இல்லையா, இப்போ கட்டை விரலை வந்து சுத்தப்படுத்துறது. ஓகே. அதுக்கு பிறகு நகங்கள் இப்படி வச்சு இப்படி செய்யறது, 2 பக்கமும் செஞ்சுட்டு கடைசியா வந்து wrist. டாக்டர், இப்போ வந்து சுத்தப்படுத்துறதை தவிர்த்து வேற ஏதாவது செஞ்சா இதை தவிர்க்கலாமா? இதை வரதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? அவ்வளவா இல்லைங்க, அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. சரி, இந்த டாபிக் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சோ இல்லையோ, இங்க இருக்கிற 2 பெற்றோருக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கோம்னு நாங்க நம்புறோம். உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதே மாதிரி டாக்டர் கௌரி ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எல்லாருக்குமே நீங்க பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த நோயை தவிர்த்து இன்னும் பல நோய்கள், பல பிரச்சனைகள், நீங்க கேட்க விரும்பும் கேள்விகளோட ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்க நாங்க வரோம். இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க உங்களை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது கார்த்திகேயன் சோமசுந்தரம், ஷாமினி குணசேகர். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4.